playbooks to install Jenkins in our slave machines. அது எப்படி அப்படின்றத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கேன் டு ஆஸ்க் மீ கைஸ். HTTP presenter ஒன்று இருக்கா? நீங்களே சொல்லுங்க இப்படி ஒரு பேக்கேஜ் இருக்கான்னு. இப்படி ஒரு பேக்கேஜ் கிடையவே கிடையாதுங்க. நான் சும்மா ஒரு பேருக்கு நீங்க இங்க ABCD கூட கொடுத்துக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள். அப்படி ஒரு பேக்கேஜ் இந்த இன்ஸ்டாலேஷன் ஆகும், சேஞ்சுன்னு வரும். இப்படி ஒண்ணு இல்லவே இல்லையே, அதனாலதான் எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. அதனாலதான் இங்க ஃபெயில்னு வந்திருக்கு. ஸோ ஃபெயில்டு மீனிங் HTTP ப்ரெசென்ட்னு சொல்லிட்டு ஒன்று இல்லவே இல்லை, ஒரு பேக்கேஜே இல்லை எம்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபெயில் ஆயிருக்கு. ஏன்னா நீங்க HTTPDன்னு கொடுப்பீங்க. ஸோ அந்த அதெல்லாம் ஒரு பேக்கேஜஸ் இருக்கு. HTTP ப்ரெசென்ட்னு ஒன்று இல்லவே இல்லை. அதுக்காக தான் அப்படி ஒரு ஃபெயில்டுக்காக ஒரு எக்ஸாம்பிள். Any other doubts? More triples are போட்டுருக்கீங்களா? Sorry, source and destination நம்ம ஃபைல் நேம் கொடுத்து more triples கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு என்ன அந்த 777 என்ன? CHMOD தெரியுங்களா சார்? CH ஆமா ஆமா. அதுல 777 மீனிங் என்ன? read write execute permission. Yes, so read write execute for யார் யாருக்கு? Yes, so நமக்கு so read write and execute for the user group and others. இதுதான் 777. so அந்த 777 மீனிங் CHMOD மோட் தான் வச்சு எனக்கு read write execute for all the user group and others மூணு பேருக்கும் பர்மிஷன்ஸ் தரேன். நீங்க 777 வேணாம், 700 கொடுக்கணுமா இல்ல 400 கொடுக்கணுமா இல்ல 444 கொடுக்கணுமா, உங்களோட சாய்ஸ். இது என்னன்னு தெரியலனா இதை லேர்ன் பண்ணிக்கோங்க. CHMODனா என்ன, இந்த ஒரு நம்பருக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா I'll share this link also. இது Ansible டாபிக் இல்லைங்க, இது ஒரு லினக்ஸ் டாபிக். ஓகே சாரி, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க, யாரோ பேசுறீங்க. ப்ளே புக்னா மல்டிபிள் அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் பண்றதுக்கு தான் ப்ளே புக் யூஸ் பண்றோம். அதான் கான்செப்ட். கூட கான்செப்ட் அன்சிபிளோட டாபிக்கே ப்ளே புக் தான். நம்ம என்ன வேணா நீங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். அன்சிபிள் வச்சு ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் கூட நீங்க கிரியேட் பண்ணலாம். அதுக்கு ஒரு மாடியூல் இருக்கும். அந்த மாடியூல்ஸ் எல்லாமே நீங்க ப்ளே புக்ல தான் ரைட் பண்ணுவீங்க. இந்த YAML ஃபைல தான் ப்ளே புக்னு சொல்றோம். அந்த எப்படி ஈஸி டு இன்ஸ்டால் எப்படி டிப்ளாய் பண்றது அது எல்லாமே நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக இன்னைக்கு டாஸ்கா நான் கொடுக்குறேன். அதை நம்ம கடைசியா பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லெட்ஸ் கோ டு அ ஃபைனல் டாபிக், ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் கான்செப்ட்ஸ் விச் இஸ் Ansible வச்சு நான் ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். இது முழுக்க நம்ம எப்படின்னா Ansible பிளேபுக் வழியா நம்மளோட ஸ்லேவ் மெஷின் இல்லை நம்ம ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். நான் என்ன பண்றேன், நெட்ல போயிட்டு ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் ரெட் ஹேட் அப்படின்னு நான் சர்ச் பண்றேன். இப்போ நான் இங்க ஓபன் பண்ணோம்னா எனக்கு கமாண்ட்ஸ் இருக்கும், எப்படி நம்ம ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சில பேர் டவுட் வரும், எதுக்கு இவர் ரெட் ஹேட்னு கொடுத்தாரு, நம்ம தான் Amazon Linux யூஸ் பண்றோமே. ஸோ இப்படி உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னீங்கன்னா இதை இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லாஸ்ட் கிளாஸ்ல எனக்கு சில பேர் இந்த கொஸ்டினும் கேட்டிருந்தீங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நடுவில் இந்த டைம்ல அண்ட் ஒன்ஸ் அகெயின் மிஸ் மை வாய்ஸ் பிரேக்கிங், நான் பேஜ் லோட் ஆகலையே. இல்லை, இட்ஸ் ஃபைன். One second, guys. Okay, done. So இந்த பேஜ் லோட் ஆகிறதுக்கு இட் வாஸ் டேக்கிங் டைம். ஸோ எல்லாரும் இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெட் ஹேட்னாலும் சென்டோஎஸ்னாலும் Amazon Linuxனாலும் நீங்க யூஸ் பண்ற கமாண்ட் எம். அப்ப நீங்க எம்ன்ற கமாண்ட் எடுத்து நீங்க இந்த இதுக்கான இந்த கமாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். உபுண்டு, நெக்ஸ்ட் ஃபெடரா, டிபைன், இதெல்லாம் நம்மளுக்கு கமாண்ட்ஸ் வேற. அதுல நீங்க ஆப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனாலதான் இப்ப நம்ம யூஸ் பண்றது Amazon Linux. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், எம்ன்றதை நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப நான் என்ன பண்றேன், எம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னா இங்க நமக்கு கமாண்ட்ஸ் இருக்கு. என்ன கமாண்ட்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஜென்கின்ஸ்ல இன்ஸ்டாலேஷன் பண்ற கமாண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா இந்த கமாண்ட் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னா ஒரு ரெபாசிட்டரியில இருந்து எனக்கு ரெபாசிட்டரி அப்டேட் பண்ணு. அடுத்து எனக்கு என்னன்னா ஒரு ஜென்கின்ஸ்ல ஒரு கீ எனக்கு டவுன்லோட் பண்ணு. அதுக்கடுத்து நமக்கு என்னன்னா ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஆனா நமக்கு இங்க ஒரு ப்ரீ ரெக்வசைட்டும் கொடுத்துருக்கோம். அப்படின்னா நீங்க ஜென்கின்ஸ் ரன் ஆகுறதுக்கு உங்க மெஷின்ல ஜாவா இருக்கணும்னு சொல்றோம். அப்ப நம்ம ஜாவா இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு நம்ம ஜென்கின்ஸை இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸோ ஃபைனலா நம்ம ஜென்கின்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் 5 கமாண்ட். ஃபர்ஸ்ட் ரெபாசிட்டரி அப்டேட், செகண்ட் கீ எடுக்கிறது, தேர்டு ஜாவா இன்ஸ்டாலேஷன் பண்றது, ஃபோர்த் ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்றது, ஃபிஃப்த் நமக்கு ஜென்கின்ஸை ஸ்டார்ட் பண்றது. இந்த கீனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஐ எக்ஸ்பிளைன். ஸோ வாட் இஸ் திஸ் கீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோமே. இப்போ there is a difference. என்ன டிஃபரன்ஸ்னா ஃபர்ஸ்ட் நம்ம எம் இன்ஸ்டால்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இங்க என்னன்னா எம் ரெப்போ அப்படின்னு இருக்கு. நம்ம ஜென்கின்ஸ் நம்ம டைரக்டா எம் இன்ஸ்டால் ஜென்கின்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா ஜென்கின்ஸோட ரெபாசிட்டரி நீங்க டவுன்லோட் பண்ணணும். அதுதான் wget அப்படின்ற ஒரு கமாண்ட். wgetனா என்னது? டவுன்லோட் ஃப்ரம் த இன்டர்நெட். அப்ப எனக்கு ரெபாசிட்டரி டவுன்லோட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமாண்ட் நம்ம அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் தெரியலன்னா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி இந்த wgetனா என்ன, ரெபாசிட்டரினா என்ன அப்படின்றத நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ஐடியா கிடைக்கும். பட் இப்போதைக்கு ரெபாசிட்டரி நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்கின்ஸ் ரெபாசிட்டரி டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கடுத்து தான் நீங்க ஜென்கின்ஸ் அந்த ரெபாசிட்டரி வச்சு நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும். அப்ப என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் அந்த ரெபாசிட்டரி டவுன்லோட் பண்றேன். இது எல்லாமே நம்ம எது வழியாக பண்ண போறோம்? பிளே புக் வழியாக நம்ம பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இப்போ நம்ம இங்க பின்னாடி ஆல் மாடியூல்ஸ்ல போயிட்டு நம்ம இப்ப எம்னு நம்ம சர்ச் பண்ணலாம். ஸோ நான் இங்க என்ன பண்றேன், ஆல் மாடியூல்ஸ்ல எம் அப்படின்னு நான் சர்ச் பண்ணா எனக்கு 2 வருது. ஒன்னு எம்னு ஒன்று இருக்கு, இன்னொன்னு எம் ரெபாசிட்டரி அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா we are going to choose the second just எம் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை நம்ம சூஸ் பண்ணிக்க போறோம். இப்ப எக்ஸாம்பிள்ஸ் பண்ணோம்னா எம் ரெபாசிட்டரிக்கான இங்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இருக்கு. இப்ப என்ன பண்றேன், இப்ப நம்ம இந்த எக்ஸாம்பிள் அப்படியே இருக்கட்டும். நம்ம நம்மளோட விசுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போயிட்டு ஃபைல், ஒரு புது ஃபைல் நான் கிரியேட் பண்றேன். ஃபைல், சேவ். ஸோ ஐ சேவ் இன் த ஃபார்மேட் ஆஃப் jenkins.yaml அப்படின்ற ஒரு பேர்ல நான் சேவ் பண்ணிக்கிறேன். இங்க இருக்கிற அதே டாஸ்க் நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே நம்ம காப்பி பண்ணிடலாம். இங்க நம்ம பேஸ்டும் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஹோஸ்ட் ஆல் ரிமோட் யூசர் யூசர் பிகம் கெஸ்ட் அந்த டாஸ்க் எல்லாமே நான் பேசிக்கா கொடுத்துறேன். ஹோஸ்ட் ஆல்ன்றதுக்கு பதில என்ன பண்றேன்னா ஹோஸ்ட் மட்டும் ஒரே ஒரு ஐபி அட்ரஸா நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஏன்னா இப்ப நம்ம ஆல்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா சிம்பிளி எல்லா மெஷின்லயும் நீங்க ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ற மாதிரி அர்த்தம். இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். அதுக்காக நான் என்ன பண்றேன், இப்ப நான் ஒரே ஒரு மெஷினை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த முதல் மெஷின் இருக்கு பாத்தீங்களா, இதுல மட்டும் நம்ம ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். அப்ப 6,183 இதுல மட்டும் நான் ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ண போற மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிறேன். என்ன பண்றேன், என்னோட மாஸ்டர் மிஷின்ல போயிடுறேன். ஸ்கிரீனை கிளியர் பண்ணிட்டு vi slaves.txt இல்ல என்ன பண்ணுவோம், நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம போவோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா so we are going to see a concept that is called as grouping அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோங்க. அது என்னங்க குரூப்பிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு வாட்டியும் let's say if you are trying to இப்போ ஆல்னு நம்ம கொடுக்குறோம். இந்த ஆல்ன்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல் த ஐபி அட்ரஸ் அப்படின்றது அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட மெஷின்ல போவோம். இப்போ நம்ம இங்கே ஹோஸ்ட்ல ஆலு, பேசிக்ல ஆலு, ஜென்கின்ஸ்ல இப்போ ஆல்னு கொடுக்குறோம் பார்த்தீங்களா. அந்த ஆல்ன்றதுக்கு மீனிங் என்னன்னா ஆல் ஐபி அட்ரஸஸ். அப்போ அந்த எல்லா 3 மெஷின்லயும் போயிட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணு அப்படின்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நம்ம ரெஸ்ட்ரிக்டும் பண்ணலாம். ரெஸ்ட்ரிக்ட் என்னன்னா இப்ப எனக்கு 3 மெஷின் இன்ஸ்டாலேஷன் ஆகாம வெறும் ஒரே ஒரு மெஷின்ல மட்டும் இன்ஸ்டாலேஷன் ஆனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு we can restrict it. அது எப்படிங்க பண்றது? அப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு குரூப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாபிக் பார்ப்போம். So let us understand what is grouping is. என்ன பண்ணிக்கிறேன், கீழே போயிடுறேன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இங்க குரூப்பிங் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணலாம். So let us see what is grouping is. எனக்கு இப்போ ஒரு 4-5 ஐபி அட்ரஸ் இருக்கு, எக்கச்சக்கமான ஐபி அட்ரஸஸ் இருக்குன்னா இப்போ இது எல்லா ஐபி அட்ரஸும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆல்னு கொடுத்தா ஆல் த ஐபி அட்ரஸஸ் அர்த்தம். என்ன பண்றேன், நான் குரூப் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் ஜென்கின்ஸ்னு ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜென்கின்ஸ் அடியில இந்த 6 ஐபி அட்ரஸ் இருக்குன்னு அர்த்தம். நான் நடுவில் போயிட்டு இங்கே இன்னொரு ஹெட்டிங் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்க என்ன பண்றேன், டெஸ்ட்ன்ற கொடுக்குறேன். அப்ப மீனிங் ஜென்கின்ஸுக்கு அடியில இந்த 3 ஐபி அட்ரஸ், இந்த டெஸ்ட்டுக்கு அடியில இந்த 3 ஐபி அட்ரஸ். அப்ப நான் இங்க இன்னொன்னு ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கிரீன்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணனா ஜென்கின்ஸ் கடியில இந்த 3 ஐபி அட்ரஸ் இருக்கு, டெஸ்ட் கடியில இந்த 2 ஐபி அட்ரஸ், கிரீன்ஸ் கடியில இந்த 1 ஐபி அட்ரஸ் அப்படின்னு அர்த்தங்க.
நம்ம டெஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் என்ன பண்றேன், இங்க நான் இங்க ஒரு குரூப்பிங் பண்றேன். இங்க என்னன்னா இதை நான் ஜென்கின்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த மீதி இருக்க ரெண்டுத்துக்கு நான் என்ன பண்றேன்னா டெஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணி நம்ம கிளிக் பண்ணி வெளியில வரும். இப்ப இதுக்கு பேர் என்னன்னா குரூப்பிங் அப்படின்ற ஒரு டாபிக். எல்லா ஐபி அட்ரஸ் நான் என்ன பண்றேன், குரூப் பண்றேன். இப்ப நம்ம அடாக் கமாண்டை யூஸ் பண்ணுவோம். அன்சிபிள் ஆல் அப்படின்னு நம்ம கொடுக்குறோமா, ஆல்னா என்ன, ஆல் ஐபி அட்ரஸ். ஸோ அன்சிபிள் ஆல் ஐபி அட்ரஸ் எனக்கு பிங் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். PING So Ansible all -i slaves.txt -m ping கொடுத்தனா all கொடுத்தா all the IP address எனக்கு கனெக்ட் ஆகுது. நான் என்ன பண்ணிக்கிறேன், cat slaves.txt ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க allன்றதுக்கு பதிலா வெறும்னா ஜென்கின்ஸ் நான் கொடுக்குறேங்க. நான் ஜென்கின்ஸ் கொடுத்தனா எனக்கு இதுக்கு என்ன மீனிங்னா Ansible ஜென்கின்ஸ் அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸ், இந்த குரூப்ல இருக்கிற ஐபி அட்ரஸ் மட்டும் என்னது 6183 அப்படின்ற மீனிங். அதுக்கு மட்டும் எனக்கு என்ன பண்ணுனா பிங் பண்ணு. அப்பனா பாருங்க எனக்கு ஒரே ஒரு அவுட்புட் தான் வருது, 6183ன்ற ஒரே ஒரு அவுட்புட் தான். அப்ப நம்ம இப்ப ஆல் கொடுக்கறது பதிலா நான் இங்க ஜென்கின்ஸ் கொடுத்தேன். இப்ப ஜென்கின்ஸ் கொடுக்கறது பதிலா டெஸ்ட் நான் கொடுத்தேன். இப்ப நான் டெஸ்ட் கொடுத்து நான் ரன் பண்ணனா 149.69 அப்படின்ற ரெண்டு ஐபி அட்ரஸ் மட்டும் வரும். கொடுத்தேன்னா பாருங்க அவுட்புட்ல 149 and 8.69 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த கமாண்ட் ரன் பண்றதுக்காக ரெண்டு. இப்ப திருப்பி நீங்க இந்த டெஸ்ட்ன்றதுக்கு பதிலா ஆல் கொடுத்தீங்கன்னா you will get all the IP addresses. இதுக்கு பேர் என்னன்னா குரூப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்னன்னா ஐபி அட்ரஸ் நம்ம பிரிச்சுக்கிறோம். மொத்த ஐபி அட்ரஸும் கொடுத்தா ஆல் கொடுத்தா எல்லாமே ஒர்க் ஆகும். நமக்கு தேவையான சில ஐபி அட்ரஸ்ல மட்டும் ரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க அந்த சில ஐபி அட்ரஸ் மட்டும் கொடுக்கலாம் by using this grouping அப்படின்ற டாபிக், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஸோ இப்போ நான் கடைசியா ரன் பண்ண கமாண்ட் ஆல் கொடுத்தனால எனக்கு எல்லா ஐபி அட்ரஸும் வருது. இப்ப நீங்க ஒரு வாட்டி நீங்க ரன் பண்ணும் போதும் இங்க நம்ம மெஷின்ல என்ன பண்றோம்னா ஆல் கொடுக்கும். இப்ப நான் ஆல் கொடுக்கறது பதிலா இங்க நான் ஜென்கின்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஏங்க நான் ஜென்கின்ஸ் கொடுக்குறேன், ஏன்னா இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் மட்டும் ஜென்கின்ஸ் கொடுத்துருக்கேன். அப்ப மீனிங் இந்த ஒரே ஒரு ஐபி அட்ரஸ்ல மட்டும் என்ன பண்ணும்னா அது எனக்கு ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணும். இப்ப நான் இங்க டெஸ்ட் நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஹோஸ்ட்ல டெஸ்ட் கொடுத்தனா இந்த ரெண்டு ஐபி அட்ரஸ் எனக்கு ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணும். அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம ஆல் கொடுத்தா எல்லா ஐபி அட்ரஸ், அதுக்கு பதிலா இப்ப நான் குரூப்பிங்கை பயன்படுத்தி எனக்கு பர்டிகுலரா சில ஐபி அட்ரஸஸ் மட்டும் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, சக்சஸ்ஃபுல்லாக நம்ம இப்போ ஒரே ஒரு ஐபி அட்ரஸ்ல மட்டும் இந்த கமாண்ட் எல்லாம் ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், லெட் மீ யூஸ் திஸ் கமாண்ட்ஸ் டு இன்ஸ்டால் நம்ம ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ற கமாண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம யூஸ் பண்ற மாடியூல் பேரு நம்ம எம் ரெபாசிட்டரி அப்படின்ற ஒரு மாடியூல் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த எம் ரெபாசிட்டரின்ற மாடியூல் என்ன பண்றேன்னா இங்க இருக்கிற டேட்டாவை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இங்க பேஸ்ட் பண்ணுவோம். இன்டென்டேஷன் எரர், அந்த இன்டென்டேஷன் எரர் நான் சரி பண்ணிடுறேன். இங்க நமக்கு என்னன்னா நம்ம இங்க என்ன பண்ணலாம், ஆட் ரெபாசிட்டரி ஜென்கின்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். இங்க நேம்னு கேக்குது, எதுனா எனக்கு ஜென்கின்ஸ்ன்ற ரெபாசிட்டரி ஆட் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன்றது ஆப்ஷனல்ங்க, வேணும்னா நீங்க கொடுத்துக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். இப்போ நம்ம என்னன்னா ஜென்கின்ஸ் ரெப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த ரெபாசிட்டரிக்கு. இது நம்ம எரேஸ் பண்ணாலும் நமக்கு எந்த தப்பும் இல்லை, இட் வில் ஒர்க். எஸ் மதன், நீங்க பர்டிகுலர் ஐபி அட்ரஸும் நீங்க கொடுக்கலாம், இட் வில் ஒர்க். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஸோ நம்ம பேஸ் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க யூஆர்எல் கொடுக்குறோம். இங்க நீங்க டைரக்டாவே ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்கனாலே இட் வில் ஒர்க், ஸோ நோ வரிஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா பேஸ் யூஆர்எல் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஸோ பேஸ் யூஆர்எல் நான் என்ன பண்றேன், இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நமக்கு என்ன வரும்னா ஜென்கின்ஸோட யூஆர்எல் வேணும். அது என்னங்க ஜென்கின்ஸோட யூஆர்எல், நான் இங்க போய் என்ன பண்றேன், என்னோட மெஷின்ல போயிட்டு நமக்கு இங்க இன்ஸ்டாலிங் ஜென்கின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்மளோட ஜென்கின்ஸோட யூஆர்எல். நான் என்ன பண்றேன், இதை நான் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணலாம். பட் நான் என்ன பண்ணிக்கிறேன், உள்ள இதை நான் இதுக்கும் நான் கிளிக் பண்றேன். நான் கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன், உள்ள போனா நம்மளுக்கு இன்னொரு பேஜ்ல பேஸ் யூஆர்எல்னு ஒன்று வரும். அப்ப ஆக்சுவலா இதுதான் நம்மளோட ஒரிஜினல் யூஆர்எல். ஸோ டு டவுன்லோட் அது நமக்கு என்னன்னா ஜஸ்ட் ஃபார்வர்டிங் தான். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட பேஸ் யூஆர்எல். நான் கரெக்டா இந்த பேஸ் யூஆர்எல் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இப்படி கிளிக் பண்ணி பேஸ் யூஆர்எல் எதுவும் கிடைக்கல, நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம்னா, நீங்க டவுன்லோடே ஆகுதுன்னா இந்த யூஆர்எல் நீங்க எடுத்துக்கலாம் வேற ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம மோஸ்டா மற்ற எக்ஸாம்பிளா இப்படிதான் நம்ம காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுவோம். ஆனா இப்ப நான் கிளிக் பண்ணனா இது ஒரு வேற ஒரு யூஆர்எல் அப்படின்னா ஒரு பேஸ் யூஆர்எல் அப்படின்னு இருக்கு. அப்ப அதனால நான் கிளிக் பண்ணோன்னே பேஸ் யூஆர்எல் போறதுனால அந்த யூஆர்எல் நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ரெண்டாவது கமாண்ட், இப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணியாச்சு, நம்ம யூஆர்எல் நம்ம கொடுத்தாச்சு. இப்ப ரெண்டாவதா ஒண்ணு இருக்குங்க, இது என்னன்னா ஜென்கின்ஸ் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீன்றது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு ஜென்கின்ஸ்லயே நம்மளுக்கு வீக்லி வெர்ஷன் இருக்கு, நம்மளுக்கு எல்டிஎஸ் வெர்ஷன் இருக்கு.
அப்போ நான் என்ன URL எடுத்தேன், வீக்லி எடுத்தேன்னா எல்டிஎஸ் எடுத்தேன்னா எனக்கே தெரியல, இருங்க நம்ம இதை கிளிக் பண்ணிப்போம். ஸோ எல்டிஎஸ்ன்றது என்னன்னா ஸ்டாண்டர்ட், இது நம்மளுக்கு மாசம் தான் அப்டேட் ஆகும். வீக்லி அப்டேட் ஆகிறது நம்மளுக்கு இந்த டிஃபால்ட். நம்ம இந்த இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி நம்மளோட மெஷின்ல அதே தான் இருக்கா, எஸ் சேம் கமாண்ட் தான். ஓகே டன். ஸோ இப்போ நம்மளுக்கு 2 URL இருக்கு. ஸோ ஜென்கின்ஸ்ல நமக்கு இன்ஸ்டாலேஷனே 2 இருக்கு. ஒன்னு எல்டிஎஸ் ரிலீஸ் வெர்ஷன் என்னன்னா நம்மளுக்கு பெரிய மேஜர் ரிலீஸ் தான் நம்மளுக்கு அப்டேட் ஆகும். ஆனா வீக்லி வெர்ஷன் என்னன்னா உங்களுக்கு வீக்லி ஜென்கின்ஸோட வெர்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு நீங்க ஜென்கின்ஸ் வீக்லி வெர்ஷன் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா இல்ல ஸ்டாண்டர்ட் எல்டிஎஸ் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்றீங்களான்னு சொல்லிட்டு நீங்க இங்க லிங்க் பாத்தீங்கன்னாலே தெரியும். இது ரெட் ஹேட்னு இருக்கு, இது ரெட் ஹேட் ஸ்டேபிள்னு இருக்கு. அப்படின்னா ஸ்டேபிள்னா என்னன்னா மேஜர் பெரிய பில்ட் மட்டும் தான் ஸ்டேபிள் பில்டா இருக்கும். இது குட்டி மைனர் அப்டேட்ஸ் நம்மளுக்கு இதுல இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன், கரெக்டா இந்த ஸ்டேபிள் பில்டுன்றத URL அடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். டன். இப்ப நெக்ஸ்ட் நமக்கு இதுல என்ன இருக்கும்னா கீன்றது இருக்குங்க. இப்ப பாருங்க, இதுலயும் நமக்கு இங்க லிங்க் சேஞ்ச் ஆகுது, இதுலயும் நமக்கு லிங்க் சேஞ்ச் ஆகுது. இப்ப இது என்னன்னா ஜிபிஜி கீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் ஜிபிஜி கீ இஸ், நமக்கு இந்த ஆட்டோ அப்கிரேட்ஸ் ஆகுது பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஜென்கின்ஸோட வெர்ஷன்லாம் அப்டேட் ஆகுதுல்ல, இந்த அப்டேட்டிங் எல்லாமே நமக்கு இந்த ஜிபிஜி கீ வச்சுதான் ஒர்க் ஆகும். நீங்க வேணும்னா கூகுள்ல போயிட்டு கேன் சர்ச் ஃபார் வாட் இஸ் ஜிபிஜி கீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க. ஸோ ஜிபிஜி கீன்றது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு வெர்ஷன் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்காக நம்ம இப்போ ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்றது போது நம்மளுக்கு அது அப்டேட்டிங்க்கும் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போதும் நம்ம ஜிபிஜி கீ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே யூஸ் பண்ணும். ஸோ இப்போ நீங்க ஜிபிஜி கீ லினக்ஸ்ன்னு கொடுத்தீங்கனாலே அது பத்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கிடைக்கும். ஜஸ்ட் நமக்கு இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்காக ஆட்டோமேட்டிக் அப்டேட் பண்றதுக்காகவும் நமக்கு அந்த இப்படி ஒரு சாஃப்ட்வேர் இந்த மெஷின் இன்ஸ்டாலேஷன் ஆகுதுன்ற ஒரு சைன் இன் பண்றதுக்காகவும் இந்த கீ யூஸ் பண்ணுவோம். நீங்க ரொம்ப இன்டெப்தா நம்ம பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் நாம என்ன பண்ணலாம். ஸோ ஜிபிஜி கீன்னு ஒன்று இருக்கு, அது நமக்கு ஜென்கின்ஸ் வெர்ஷன் அப்கிரேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நாம என்ன பண்ணோம்னா இந்த ஜிபிஜி கீயை நம்ம எடுத்து இங்க ஆட் பண்ண போறோம். ஏன்னா நம்ம ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது நம்ம கீன்றதும் கொடுப்போம். என்ன பண்றேன், நான் இங்க அந்த ஜிபிஜி கீ அப்படின்றத நான் டைப் பண்ணிடுறேன். ஸோ ஜிபிஜி கேஇஒய் இங்க இருக்கு பாத்தீங்களா. ஒன் செகண்ட் கைஸ். ஸோ நமக்கு ஜிபிஜி கீன்னு இருக்குல்ல, இந்த கீயை நான் அப்படியே காப்பி பண்ணி இங்க நான் டைப் பண்ணிருக்கேன். இப்ப நம்மளுக்கு அந்த கீன்றது என்னது, இதுதான் நம்மளோட கீ. இப்ப நான் அதை கிளிக் பண்ணா எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. கிளிக் பண்ண எனக்கு உள்ள போல டைரக்டா எனக்கு டவுன்லோட் ஆகுது, ஜென்கின்ஸ் ஐயோன்னு சொல்லிட்டு எனக்கு கீ டவுன்லோட் ஆகுது. அப்ப இதுதான் நம்மளோட URL. அப்ப நான் டைரக்டா என்ன பண்றேன், இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க இதையும் கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா டவுன்லோட் ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க அந்த URL யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் எனக்கு இப்ப இதை கிளிக் பண்ணனா எனக்கு என்ன ஆகுதுன்னா டைரக்டா இது டவுன்லோட் ஆகுதுன்னா இது ஆகல, இது உள்ள போயிட்டு இன்னொரு URL காமிக்கும். அதனால அந்த பேஸ் URL நான் எடுத்துக்கிறேன். இங்க நான் என்ன பண்றேன்னா இதை மட்டும் நம்ம காப்பி பண்ணிப்போம். ஸோ லெட் மீ காப்பி திஸ். இது நம்மளோட இங்க போயிட்டு என்னோட கீன்றதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது 2 தான் புதுசு. ஏன்னா நம்ம இப்ப புதுசா எம்னு யூஸ் பண்றதை விட ரெபாசிட்டரி எப்படி ஆட் பண்றதுன்னு பார்த்துக்கோம். அப்ப இனிமே நீங்க ரெபாசிட்டரி பேஸ்ட் பண்ணி என்ன பேக்கேஜ் நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம். இந்த 2 தான் இம்பார்ட்டன்டான ஸ்டெப். ஒன்னு பேஸ் URL, இன்னொன்னு ஜிபிஜி கீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2த்தையும் ஆட் பண்ணிட்டீங்கனாலே போதும். நெக்ஸ்ட் எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்களே தாங்க. நம்ம டக்குன்னு நம்ம மீதி கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிடலாம். எப்படி, ஏன்னா நம்ம இப்ப யூஸ் பண்ணது மித்ரன் சொல்லுங்க. மித்ரன், இது எல்டிஎஸ் வெர்ஷன் கொடுத்தீங்க, இதுல வந்துட்டு நீங்க வீக்லி வெர்ஷனுக்குரிய இது URL கொடுத்துருக்கீங்க அப்படிங்களா? எஸ் சாரிங்க, தேங்க்யூ. எஸ் தேங்க்யூ, கரெக்ட். ஸோ இந்த இது கரெக்டா இருக்கான்னு பாருங்க. நம்ம காப்பி பண்ணும்போது தான் எனக்கு இந்த பேஜ் மாறி இருந்தால நான் அப்படியே தப்பா காப்பி பண்ணிட்டேன். ஓகே சூப்பர். ஸோ இப்போ நமக்கு இங்க 2மே கரெக்டா இருக்கு, 2மே ரெட் ஹேட் ஸ்டேபிள். இது மாத்தி கொடுத்தா ஒர்க்கும் ஆகாது, அதுவும் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சக்சஸ்ஃபுல்லா நம்ம ரெபாசிட்டரி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்றது ஃபுல்லாவே 2மே நம்ம எம் இன்ஸ்டால் அப்படின்ற கமாண்ட். நம்ம ஆல்ரெடி நம்ம எம் இன்ஸ்டால் தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த எம் இன்ஸ்டாலேஷன் பண்ண அதே கமாண்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்க வந்து நம்ம காப்பி பண்ணி நம்ம எங்களோட மெஷின்ல நம்ம இங்க ஆட் பண்ணிடுவோம். இங்க நம்ம ஆட் என்ன பண்ணிருக்கேன், லூப்ன்றது நம்ம யூஸ் பண்ணதை அந்த கோட் நான் எடுத்துட்டு வந்து இங்க ஆட் பண்ணிருக்கேன். இன்ஸ்டால் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஜாவா அண்ட் ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹெட்டிங்கை நம்ம கொடுத்துருவோம். கொடுத்துட்டு JENKINS ஜென்கின்ஸ்னு கொடுத்துட்டு நம்ம இங்க என்ன பண்றோம்னா இதை எல்லாத்தையும் எரேஸ். நீங்க ஃபர்ஸ்ட் ஜாவா இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்ச அப்புறம் ஜென்கின்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே டன். அப்ப நமக்கு என்ன ஆயிரும்னா ஜாவா இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஜென்கின்ஸ்ன்றது நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் ஆயிரும். அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா 3rd கமாண்டையும் 4th கமாண்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஃபைனலா நமக்கு என்ன இருக்குன்னா 5th கமாண்ட் விச் இஸ் நம்ம ஜென்கின்ஸ் சர்வீஸை நம்ம ஸ்டார்ட் பண்றது. அது எப்படிங்க ஸ்டார்ட் பண்றது, வெரி சிம்பிள். நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம்னா
இங்க போயிட்டு நேம். ஸோ இங்க நம்ம அந்த கோடை நம்ம அப்படியே காப்பியே பண்ணும். basic.yaml நம்ம சர்வீஸ் யூஸ் பண்ணிப்போம்ல. எஸ், இங்க நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண அதே சர்வீஸ்ன்ற கோட நான் என்ன பண்றேன், இங்க இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் சர்வீஸ் ஜென்கின்ஸ் இஃப் நாட் ஸ்டார்டட் அப்படின்ற ஒரு ஹெட்டிங். என்ன சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஜென்கின்ஸ்ன்ற சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க என்ன ஸ்டார்டட் அப்படின்னு கொடுக்கணும். அவ்வளவுதாங்க. சக்சஸ்ஃபுல்லா இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம டைப் பண்ணியாச்சு. இதை நம்ம கோட் அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட மெஷின்ல போயிட்டு இப்போ நான் என்ன பண்றேன்னா vi jenkins.yaml அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க கொடுக்குறேன். நான் jenkins.yaml கொடுத்தா எனக்கு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். இதுல இன்சர்ட் மோட்ல என்னோட டேட்டாவை நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் பிட் நம்ம என்ன பண்ணுவோம், அன்சிபிள் பிளேபுக் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த கோடை ரன் பண்ணுவோமே. இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா இங்க நம்மளோட ஒரே ஒரு மிஷின்ல மட்டும், ஸோ என்னன்னா நம்ம என்ன ஹோஸ்ட்ல ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் தான் கொடுத்தோம். அந்த ஒரே ஒரு ஐபி அட்ரஸ்ல மட்டும் நமக்கு என்ன பண்ணோம்னா ரெபாசிட்டரி ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நமக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஜாவா அண்ட் ஜென்கின்ஸ் நமக்கு என்ன பண்ணோம்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். இட் வில் டேக் சம் டைம். இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்ச உடனே நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம அவுட்புட்டை போய் பார்த்தோம்னா நமக்கு ஜென்கின்ஸோட ஹோம் பேஜ்ன்றது வரும். ஜஸ்ட் நம்ம சாஃப்ட்வேர் தாங்க இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வேற எதுவும் நம்ம புதுசாக நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு இன்ஸ்டால் த சாஃப்ட்வேர். நான் ஜென்கின்ஸ்ன்றது சில பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், சில பேர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜென்கின்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அது ஒரு தனி ஒரு டூல், அதை நம்ம தனி வீக்ல நம்ம பார்ப்போம். ரைட், இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ற கமாண்ட்ஸ் நான் கூகுள்ல இருந்து எடுத்து அந்த கமாண்ட் நான் என்ன பண்றேன்னா பிளே புக்கா கன்வெர்ட் பண்ணி நான் ரன் பண்றேன். நம்ம ஜென்கின்ஸ்குள்ள போயிட்டு எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணுவோம். அது என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்த நம்ம டாபிக்ல. இப்போ நம்ம சோஃபார் என்ன பண்ணிருக்கோம்னா ஜஸ்ட் ஜென்கின்ஸ்ல மட்டும் இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர் மாத்துறதையே நம்ம அன்சிபிள் பிளே புக் வழியா நம்ம மாத்த போறோம். அதுக்காக சில புது மாடியூல்ஸ், புது டாபிக்ஸ் எல்லாமே நம்ம அப்படியே அந்த போர்ட் நம்பர் சேஞ்சிங்க நம்ம கவர் பண்ணலாம். பட் நார்மலா ஜாவா அண்ட் ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். லெட்ஸ் வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஜென்கின்ஸ் கம்ப்ளீட் ஆகி முடிச்ச உடனே நம்மளோட மெஷின் என்ன மெஷின்னா நான் முதல் மெஷின் தான் கொடுத்துருந்தேன். இதுலதான் எனக்கு இன்ஸ்டாலேஷன் ஆகணும்னு. இந்த முதல் மெஷினோட பப்ளிக் ஐபி அட்ரஸை எடுத்து பேஸ்ட் பண்ணி நமக்கு ஜென்கின்ஸ் என்ன போர்ட் நம்பர்ல ரன் ஆகும், 8080. அப்ப 8080 நம்ம கொடுத்தோம்னா எனக்கு ஜென்கின்ஸ் என்ற அவுட்புட் காமிக்கிறோம். பட் இட்ஸ் ஸ்டில் இன்ஸ்டாலிங். லெட்ஸ் வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். அண்ட் நார்மலா ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் ஆகும்போது சம்டைம்ஸ் ப்ராப்ளம்லாம் பண்ணும், ஒழுங்கா இன்ஸ்டாலேஷன் ஆகாது, ஜென்கின்ஸோட சர்வர் சைட்ல ப்ராப்ளம்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். ஓகே, இது மித்ரன், இது ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணா ஜாவா ஸ்டார்ட் பண்ண வேணாமா? இல்லைங்க, ஜாவாலாம் நமக்கு ஸ்டார்ட் ஆகாது. அது எப்படின்னா இருங்க, இந்த சர்வர்ஸ் தாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். வெப் சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெப் சர்வர்ஸ் என்னன்னா ஒரு ரன்னிங் ஆயிட்டு இருக்கிற ஒரு அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு HTTPD அப்படின்றது ஒரு வெப் சர்வர். சர்வர்னா என்னன்னா அது பின்னாடி எப்பவுமே உங்க மெஷின்ல ஓடிக்கிட்டே இருக்கும், அவுட்புட் பார்க்க முடியும். ஜாவான்றது ஒரு சாஃப்ட்வேர், பைத்தான்றது ஒரு சாஃப்ட்வேர். இது எப்பவுமே அவசியமே கிடையாது. ஜென்கின்ஸ் ரன் ஆகுறதுக்கு அது ஒரு ப்ரீ ரெக்வசைட். ஜாவான்றது ஒரு ப்ரீ ரெக்வசைட், அவ்வளவுதான். அந்த நம்ம ஜாவாவை ஸ்டார்ட் பண்ற கமாண்ட்னு ஒன்று கிடையவே கிடையாது. அது ஸ்டார்ட்டும் ஆகாது. ஓகே, தேங்க் யூ. நார்மலா இவ்வளவு டைம் எடுக்காது. ஐ திங்க் ஜென்கின்ஸோட சர்வர் சைடு தான் ஒரு ப்ராப்ளம். ஓகேங்க. ஸோ அது என்னன்னா அது ரன் ஆயிட்டு இருக்கட்டும். பிகாஸ் எப்பவுமே ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது மட்டும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்ன ப்ராப்ளம்னா அது ஒழுங்கா இன்ஸ்டாலேஷன் ஆகாது. நான் கமாண்ட் எல்லாம் கரெக்டா கொடுத்துருக்கேனா? இல்ல, அது கரெக்டா தான் கொடுத்துருக்கேன். நான் எம் இன்ஸ்டால் அப்படின்றது தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜென்கின்ஸ்ல இங்கே ப்ரெசென்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே எவ்ரிதிங் இஸ் ஃபைன். சர்வீஸ் ஸ்டார்டட், இங்கே ப்ரெசென்ட் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஸோ லெட் இட் இன்ஸ்டால். நாம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஒரு டாஸ்க் நம்ம பத்தி அதை பத்தி பேசுவோமே. என்ன டாஸ்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நீங்க எது வழியா ரன் பண்ண போறீங்கன்னா அன்சிபிள் பிளேபுக் வழியா ரன் பண்ண போறீங்க. நான் உங்களுக்கு பிளேபுக் நானே கொடுத்துருவேன். ரைட், உங்களோட வேலை என்னன்னா அதை கரெக்டா ரன் பண்றது மட்டும்தான் வேலையே. ரைட், அப்போ டெவலப்பர் சூப்பர், ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் ஆயிருச்சு. இதை நம்ம அவுட்புட் பார்த்துட்டு இந்த டாஸ்க்கு நான் வரேன். இப்போ நம்ம ஜென்கின்ஸ்ன்றது சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு, நமக்கு சர்வீஸ் ஸ்டார்ட்டும் ஆயிருச்சு. அப்போ மீனிங் இப்போ என்னோட மெஷின் என்ன மெஷின்னா இந்த மெஷின் நம்ம இந்த 19 அப்படின்னு நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த முதல் மெஷினோட
பப்ளிக் ஐபி அட்ரஸ் என்ன பண்றேன், இதை காப்பி பண்ணிக்கிட்டு :8080 நான் கொடுத்தேன்னா எனக்கு ஜென்கின்ஸோட பேஜ் வருது. ஜஸ்ட் a second guys, I'm getting a call. ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, எஸ் லெட்ஸ் கண்டினியூ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஜென்கின்ஸ்ன்றது நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். இப்போ ஜென்கின் இன்ஸ்டாலேஷன் பண்ணோன்னா நம்ம 8080 அப்படின்ற போர்ட் நம்பர் கொடுத்தோம்னா எனக்கு அவுட்புட்ன்றது டிஸ்பிளே ஆகுது. மீனிங் எனக்கு இந்த 8080ன்ற போர்ட் நம்பர்ல எனக்கு ஜென்கின்ஸ் ரன் ஆகுது அப்படின்ற அவுட்புட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த ஜென்கின்ஸ்ல எப்படி போர்ட் நம்பர்லாம் நம்ம சேஞ்ச் பண்றது அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கடுத்து நான் உங்களுக்கு அந்த டாஸ்க்ன்றதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ஜென்கின்ஸ் போர்ட் நம்பர் வருவோமே, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கு ஒரு அன்சிபிள்ல ஒரு பிளே புக் ஃபைல் நான் கொடுக்க போறேங்க. என்ன பிளே புக் ஃபைல்னா லெட் மீ ஓப்பன் தட். ஸோ நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணுவோம். இங்கே I'll open a file. ஓப்பன் ஃபைல். நம்ம என்ன பண்ணலாம், 1 செகண்ட் எங்க வச்சிருக்கேன், DevOps, இதுல Ansible, இதுல EC2.yaml. ஓகே. ஸோ இப்போ என்ன என்கிட்ட இருக்குன்னா இது ஒரு சிம்பிளா ஒரு YAML ஃபைல் நான் வச்சிருக்கேன். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த ஃபைல்ல ஜஸ்ட் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நீங்க பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்கிட்ட ஒரு பிளே புக் ஃபைல் இருக்கு. இது நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம எப்படி ஒரு மாடியூலா நம்ம எடுக்கிறோம், ரெபாசிட்டரி, சர்வீஸ், காப்பி அப்படின்னு சொல்ற ஒரு மாடியூலா எடுக்கிறோம் பாத்தீங்களா. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஒரு மாடியூல் தான் நம்ம எடுக்க போறோம். லெட் மீ கோ பேக். இப்போ நம்ம ஆல் மாடியூல்ஸ்ன்ற லிஸ்ட்ல நீங்க 1 செகண்ட் CE இப்போ நான் ஏன் சூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், இங்க ஃபுல்லாவே EC2 தாங்க இருக்கு. அப்ப நமக்கு இங்க EC2ன்னு ஒரு மாடியூல் இருக்கு. இந்த மாடியூல் என்ன பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்றதுக்கு, டெர்மினேட் பண்றதுக்கு, ஸ்டார்ட் பண்றதுக்கு, ஸ்டாப் பண்றதுக்கு தேவையான மாடியூல் தான் இந்த EC2 அப்படின்றது ஒரு மாடியூல். நம்ம அந்த மாதிரி நான் ஒரு EC2ன்ற மாடியூல் தான் என்ன பண்ணிருக்கேன், சூஸ் பண்ணியிருக்கேன். நான் சூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கேன், நான் கோட் எழுதியிருக்கேன். நீங்க இந்த கோட் அப்படியே எடுத்துட்டு போய் வச்சீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன், இந்த கீ நேம்ன்றது நீங்க மாத்தணும். நான் என்னோட லேப்டாப் என்னோட கம்ப்யூட்டர் நான் யூஸ் பண்றேன், என்னோட AWS அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கீ இங்க இருக்கு. நான் யூஸ் பண்ற AMI ஐடி இங்க இருக்கு. T2 மைக்ரோன்றது ஃப்ரீ டயர், அதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. API-South-1 அது உங்களுக்கு தெரியும், நீங்க என்ன ரீஜன்ல ஒர்க் பண்றீங்க. ஒரு இன்ஸ்டன்ஸ் வேணுமா, 4 இன்ஸ்டன்ஸ் வேணுமா, அதெல்லாம் நீங்க தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் நமக்கு VPC சப்நெட் ஐடின்னு இருக்கு. இந்த சப்நெட் ஐடின்றது என்னன்னா என்ன அவைலபிலிட்டி ஜோன்ல இந்த இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணணும் அப்படின்ற அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு டிஃபால்ட்டா 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. ஸோ நமக்கு என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் API-South-1 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இப்போ